அப்புறம் நாட்டுல என்னப்பா பேசிக்கிறாங்க நம்மளை பத்தி? சொல்லுவேன், வேணாம், மனசு கஷ்டமாயிடும். மனசு கஷ்டப்படாதா? ஊரே பேசின்னு இருக்குது. என்னது ஊரே பேசிட்டு இருக்கா? அப்படி என்னப்பா ஊரே பேசிட்டு இருக்கு? அட பேசினா பரவாயில்லண்ணே, ரொம்ப கேவலமா திட்டினுங்கிறாங்க. இது திட்டுறாங்களா? ஏன்பா இப்ப என்னப்பா நடந்து போச்சு திட்டுற அளவுக்கு? நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, அது சொர்ணம் இருக்கிறவங்களுக்கு தான். அப்ப இவருக்கு சூடு சொன்ன இல்லைன்றியா நீ? ஒரு காலத்துல இருந்ததுப்பா, இப்ப அப்படிலாம் சொல்ல முடியாது. யோ, எதை பத்தியா சொல்ல வரீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கயா. கட்சி கூட்டம் போட்டு உங்களை காரி துப்பி வெளியே அமிச்சாங்கல்ல, அதத்தான். அது உள் விவகாரம். அதே நாட்டு மக்கள் பேசுறாங்க. நாட்டு மக்களுக்காக தான் உழைக்கிறேன்னு சொல்றீங்க, அப்ப இதெல்லாம் பேச மாட்டாங்களா? யோ, உழைக்கிறோம்னு சொன்னோயா, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா மக்கள்லாம் உட்கட்சி விவகாரத்தை பத்தி எப்படி பேசுவாங்க? அப்போ காரி திருப்பி செருப்புல வச்சுக்கலாம், உள்ளுக்குள்ள பேசிக்கலாம், வெளியே யாரும் பேசக்கூடாது. யார் காரி துப்பு வந்து செருப்பால் அடிச்சது? அது யார் பார்த்தா? வெறும் கட்சி விட்டு வெளில தானே அமிச்சாங்க. ரூமுக்குள்ள என்ன நடந்ததா யாருக்கு தெரியும்? அப்ப அவரை காரி துப்பி செருப்பால் அடிச்சான்னு சொல்ல வரீங்களா? அவரு அப்படி சொல்லல, நடந்து இருக்கலாம்னு சொல்றாப்ல. யோ நிறுத்துங்கயா. சரி, ரூமுக்குள்ள எதனா சீக்கிரட்டா கேமரா மைக் எதனா செட் பண்ணிருக்கீங்களா? அப்ப நடந்தது உண்மைதான் பழகுதே. அதெல்லாம் நாளடைவுல இல்ல சரியா போயிடுயா. மக்கள் யாருன்னா எதனா பேசினாவே நீங்க தான் எதனா பேசக்கூடாது எடுத்து சொல்லணும். போய் நின்னாவே கட்சி புட்டுக்குச்சான்னு கேக்குறானுங்க. காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு திட்டுறாங்க. பொது வாழ்க்கைக்கு வந்தா இதெல்லாம் கேட்டுக்கணுயா. உங்களுக்கு பதவி இருக்குது, காரியத்துக்குலாம் கேட்டுப்பீங்க, எங்களுக்கு என்ன இருக்குது? இப்படிலாம் பேசாதியா. அடுத்த வர தேர்தல்ல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு 3 பேர்ல யாருன்னா ஒருத்தனை வாங்கி தரையா? உங்களுக்கே இப்ப கட்சியில சீட் இல்லைன்றாங்க, நீங்க எப்படி எங்களுக்கு வாங்கி தருவீங்க? யார் நீக்குனாலும் என் பதவியில நான் இருப்பேன். இப்படிதான் போன வாரம் கட்சி தலைமையில இருந்து அவரை தூக்குனாங்க, நீங்க சேர்த்தீங்க. தலைமை அவங்களை ஏத்துக்கவே இல்லையே. யோ, என்னப்பா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இவரையே தலைமை ஏத்துக்கலன்ற அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஏன்பா இதெல்லாம் சீக்கிரம் பேசி தீக்க போடும். தலைமை யார நீக்கினாலும் நான் சேர்த்ததுதான். தலைமைக்கு ஒரு கொள்கை, உங்களுக்கு ஒரு கொள்கையா? இல்ல ரெண்டு சேர்த்து ஒரே கொள்கையா? ஏங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யதான் நம்ம இருக்கோம். 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான். புரியுதா? அட, அவருதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. சொல்லலைனாலும் அவர் வழி நம்ம நடப்போம். புரியுதா? அவருதான் உங்களை அந்த வழியில நடக்க விட மாட்டேங்கிறாரு. ஏங்க, பார்க்கும் போது அப்படிதான் தெரியும். ஆனா தேர்தல் வந்துட்டா ஒருங்கிணைச்சு எல்லாம் பணிபுரியும். இந்த தடவை யாரு கூட கூட்டணி வைக்கலான்னு இருக்கீங்க? வெகு விரைவில் அறிவிப்பேன். நீங்க அறிவிச்ச அடுத்த நிமிஷமே தலைமை அவங்க கூட தான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லும். ஏங்க, இது உயர்மட்ட குழு, செயற்குழு, பொதுக்குழுல முடிவு எடுக்கிற விஷயம். நம்ம மட்டுமே பேசி முடிவு எடுக்க முடியாது. அந்த 3 குழுல நீங்க இருக்கீங்களா? இல்ல, அதுக்கெல்லாம் மேல ஒரு குழு அமைப்பாங்க. அதுல நான் இருப்பேன்யா. அமைப்பாங்க, நீங்க தான் சொல்லணும். அமைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. 234 தொகுதியிலையும் எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. எந்த கட்சி எம்எல்ஏ? இப்படி பேசுற? நம்ம கட்சி வேட்பாளர்கள் தான்யா. நம்ம கட்சி 2 ஆகுது, இதுல எந்த கட்சி எம்எல்ஏ சொல்றீங்க? யோ, கூடிய விரைவுல ஒண்ணு சேருவையா, புரிஞ்சுக்கீங்க. ஏன் அப்படி பேசுறீங்க? எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்ல, தோ வரப்போகுது. எப்ப கூட போறீங்க? ஒண்ணு நீங்க தனி கட்சி ஆரம்பிங்க, இல்லைன்னா நீங்க தலைமை கிட்ட போய் சேர்ந்துருங்க. தலைமையெல்லாம் சொல்லாதப்பா, குடும்பத்துல போய் சேர்ந்துக்க சொல்லு. குடும்பத்துல அவங்க மட்டும் வராம இருந்தா நீங்க தான் நிரந்தரமா இருந்திருப்பீங்க. அதுதான் குழப்பமே. மாநாடு போடுறேன், கூட்டத்தை காட்டுறேன், கூட்டணி வைக்கிறேன். அதான் நீங்க கூட்டம் போறது செல்லாதுன்னு நம்ம தலைமையே சொல்லியிருக்க. இந்த சோசியல் மீடியாவெல்லாம் தூக்கி போட்டு மெரிக்கணும். இந்த புள்ள பூச்சிங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு யாருக்கு தெரியும்? ஐயா வணக்கம்யா. வணக்கம் வணக்கம். இவன் தான் நமக்கெல்லாம் வணக்கம் போடுறான். ஐயா, இந்த தடவை தேர்தல் பணிக்காக நான் வேலை செய்யலான்னு இருக்கேன். நம்ம கட்சியில என்ன சேர்த்துங்கய்யா. கட்சி நல்லா இருக்கும் போதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கலாம், இந்நேரத்துல வந்து சேர்றாம பாரு. சரிங்க, நம்ம கட்சி பணி செய்வோம், நம்ம நாட்டையும் கட்சியும் உயர்த்துவோம். சரிங்கய்யா. ஐயா, நான் பேங்க்கு போனா 5 லட்ச ரூபாய் லோன் கேட்டேன். யாருன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அதான் நீங்க போட்டீங்கன்னா நான் லோன் வாங்கிடுவேன். அட அப்பாவி, நீயும் உண்மையான விசுவாசி இல்லையா? அதெல்லாம் கையெழுத்து போட மாட்டாரு, போய் வேலையை பாரு. ஏங்க போட்டா செல்லாதுடா. நான் எவ்வளவு ஒசரத்துல உட்காந்துருந்தேன். ஒரு நாள் நியூஸ்ல புசுக்கு நீ அறிக்கை விட்டீங்களாடா. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க. அவர் கையெழுத்து ஒரு வேலை செல்லலாம் கூட சொந்த பணத்துல இருந்து கொடுப்பாரு, அப்படிதாங்க ஐயா. அவர் இன்னும் யாரு கூடயும் கூட்டணி அமைக்கல, அதனால காசு இல்ல. என்னயா பேசிட்டு இருக்கீங்க வந்தவங்க கிட்ட? உண்மைதான். ஆளுக்கு வாய்க்கு வந்தது பேசாதீங்க. கட்சியுடைய விசுவாசியா இருங்க. தலைவர் முகத்தை பாருங்க. சும்மா ஏதோ பேசுறீங்க. ஐயா, உங்களால முடிஞ்சது ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தீங்கன்னா நான் வீடு கட்டுருவேன். நம்ம கட்சிக்காக சின்சியரா நான் உழைப்பேங்கய்யா. கூட்டணி வச்சாவே அவளை தருவாங்களான்னு தெரியல, அந்த நிலைமையில இருக்கும். ஏம்பா, இவ்வளவு மோசமாலாம் பேசாத. அவரு என்ன அவ்வளவு வர்த்தி இல்லாம இருக்கிறாரு? ஏய், அது நமக்குள்ள பேசிக்கணும்டா. வெளியாள் இருக்கும்போது அதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா?
நான் கட்சியில இணைய வந்து என்ன வெளியால் சொல்லிங்க தலைவர. நான் வெளியாலாம் கட்சிக்காக உழைக்கிறதுக்கு வந்தேன். தேர்தல் பணி செய்ய வந்து என்ன வெளியால் சொல்லிங்க தலைவர. நான் வேற கட்சியில போய் சேர்ந்துக்கிறேன். எனக்கு யார் லோன் தராங்களோ நான் அந்த கட்சியில சேர்ந்துக்கிறேன். அவனோட எப்படி அழுதுட்டு போறான்? எவன் லோன் தரானோ அங்க போய் சேர்ந்துக்கிறான்றான். அவரு பொழைக்க தெரிஞ்சவரு எந்த கட்சியில அமௌண்ட் தராரோ அங்க போய் சேர்ந்துக்கிறேன்றாரு. எங்க நிலைமை தான் இப்படியே இருக்கு. ஏம்பா நீங்களாம் மனசு உடஞ்சிடாதீங்கப்பா. நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் நான் இருக்கிறேன். நீங்களே இப்படி இருந்தா எப்படிப்பா? உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரோம். ஒண்ணு தலைமையோட போய் சேர்ந்துருங்க, அப்படி இல்ல தனி கட்சி ஆரம்பிங்க. வாயா போலாம். என்ன நாளுக்கு நாள் நம்ம பொழப்பு இப்படி போயிட்டு இருக்கு. 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கானுங்க. அதுக்குள்ள எதனா ஒரு தெளிவான முடிவு எடுப்போம்.